இந்த நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காராமணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 8 மணி நேரம் காராமணியை ஊற வச்சு குக்கரில் 2 விசில் விட்டுருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிகப்பு காராமணியில் ஸ்வீட் போட்டும் பண்ணலாம், சாதாரணமாக கார சுண்டலும் பண்ணலாம். கார சுண்டல்லே நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி பொடி பொண்ணியும் பண்ணலாம். இது நான் சாதாரணமாக இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்போதும் பண்ணுற மாதிரி செய்து காண்பிக்கிறேன். இதுக்கு வந்து காராமணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய், கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு. ஸ்வீட் காராமணி சுண்டலுக்கு நம்ம எந்த கப்பில் காராமணி எடுக்கிறோமோ அந்த கப்பிலையே 3/4 கப் வெல்லம் எடுத்து வடிகட்டி கொதிக்க வச்சுக்கோங்க. தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், காராமணி போட்டுடுங்க. காராமணி போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் தான் இதுக்கு வாசனை. நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேங்காயை போட்டுட்டு அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்வீட் காராமணிக்கு நல்ல வெல்லத்தை வடிகட்டிட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப பாகு பதம்லாம் வர வேண்டாம், நல்லா தளதளன்னு கொதிக்கிற பதத்தில் வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுடுங்க. நான் வந்து தேங்காயை இப்போவே போட்டுடுறேன். ஏன்னா தேங்காய் சில பேர் வந்து இறக்கி வச்சும் போடுவாங்க. நான் என்ன ஆகுனா எனக்கு கொஞ்சம் நாழி கழிச்சு இதை உபயோகப்படுத்துவேங்கிறதுனால நான் முன்னாடியே வெல்லம் போட்டுடுறேன். வெல்லம் போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காராமணியை போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் குழைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காராமணி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருக்கு. நல்ல ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாமே சேர்ந்து வந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணி எல்லாமும் சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் அப்படியே வச்சிடலாம். அந்த ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சிடும். இந்த காராமணி சுண்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல மைய வேக வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இந்த நவராத்திரிக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.